நீங்களும் இப்படிதான் அப்பர் செஸ்ட்டை ட்ரெயின் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்க அப்பர் செஸ்ட் ஒருபோதும் வளராது. உங்க அப்பர் செஸ்ட் வளரணும்னா இந்த 5 தவறுகளை இப்போதிலிருந்து செய்யறதை நிறுத்திடுங்க. நம்பர் 1, கிரிப் எடுப்பது. நிறைய பேர் கிரிப்பை க்ளோஸா எடுப்பாங்க, இல்லைன்னா ரொம்ப வைடா எடுப்பாங்க. அதனால ரேஞ்ச் ஆஃப் மோஷன் சரியாக வராது. ஸோ கிரிப் உங்க ஷோல்டர் அகலத்தில் இருக்கிற மாதிரி பார்த்து பிடிச்சிக்கங்க. நம்பர் 2, எப்பவோ எல்போஸை இப்படி வெளியில ஃபிளார் அவுட் பண்ணி வைக்காதீங்க. முழந்தைகளை இப்படி உள்ளே இருக்கும்படி பார்த்துக் கொள்ளுங்கள். அதனால் தோள்பட்டைகள் காயமடையாமல் இருக்கும். தோள்பட்டை ஈடுபாடும் குறைந்துவிடும். 3வது, நிறைய பேர் மேல் மார்பு பயிற்சி செய்யும் போது முதுகை நடுமார்பு பயிற்சிக்கு வளைத்து வைத்தது போல மேல் மார்பையும் வளைத்து வைப்பார்கள். அதனால் மேல் மார்பு பின்னோக்கி சென்றுவிடும். மேல் பகுதியில் நடுமார்பு வந்துவிடும். நாம் அப்பர் செஸ்டை டார்கெட் செய்கிறோம் என்று நினைப்போம், ஆனால் மிடில் செஸ்ட் தான் டார்கெட் ஆகும். அதனால உங்க முதுகை எப்போதும் பின்னால் சப்போர்ட்டில் ஒட்டியிருக்குமாறு பார்த்துக் கொள்ளுங்கள். நம்பர் 4, நிறைய பேர் செய்யும் தவறு என்னவென்றால் காலை இப்படி மேலே தூக்கி வைப்பார்கள். அப்படி செய்யாமல் கால் தரையில் நன்றாக பதிந்திருக்குமாறு பார்த்துக் கொள்ளுங்கள். அதனால ஸ்டெபிலிட்டி நல்லா இருக்கும். மேலும் அதிக எடையை தூக்குவதில் கவனம் செலுத்தலாம். முழுசா தசை செயல்படும். நம்பர் 5, ராடை கீழே கொண்டு வரும்போது லேசாக மிடில் செஸ்ட் மீது இருக்குமாறு பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றும் மேலே கொண்டு வரும்போது அப்பர் செஸ்ட் மீது வருமாறு பார்த்துக் கொள்ளுங்கள். அப்போதுதான் இந்த பாதை உங்கள் அப்பர் செஸ்ட் ஃபைபர்ஸுடன் சீரமைக்கப்படும். மேல் மார்பு நன்றாக செயல்படும். அதோடு முழங்கைகளை மேலே கொண்டு செல்லும் போது இப்படி நேராக்க வேண்டாம். மொத்த அழுத்தமும் மார்பில் மீது இல்லாமல் கைகளின் மீது வந்துவிடும். முழங்கைகளை லேசாக இப்படி வளைந்திருக்குமாறு பார்த்துக் கொள்ளுங்கள். அப்போதுதான் டென்ஷன் என்பது உங்கள் மார்பு முழுவதும் நிலைத்திருக்கும். இன்னும் ஃபாலோ செய்யாமல் இப்படி ஸ்க்ரோல் செய்து கொண்டே இருந்தால் எல்லாவற்றையும் சரியாக தெரிந்து கொள்ள முடியாது.